கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். யோபுவின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் 10வது வசனம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபு என்ற ஒரு மனிதன் ஊஸ் தேசத்திலே ஒரு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதனாய் காணப்பட்டான். கர்த்தருக்கு பயந்து உத்தமனும் எல்லா பொல்லாப்பை விட்டு விலகிறவனுமாய் காணப்பட்டான். இவன் மேல் பொறாமை கொண்ட சாத்தான் தேவனிடத்தில் உத்தரவு கேட்டு இவனுடைய விசுவாசத்தை சோதித்தான். இது நிமித்தம் யோபு அவனுடைய எல்லா ஆசீர்வாதங்களை இழந்தான். ஆடு மாடுகள், ஒட்டகங்கள், கழுதைகள் எல்லாவற்றையும் இழந்தான். 10 பிள்ளைகளை இழந்தான். சரீர ஆரோக்கியத்தை இழந்தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவன் வியாதியோடு இருக்கிற அந்த காலகட்டத்தில் அவனுடைய 3 நண்பர்கள் வந்து பார்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி, அவனுக்காக ஜெபிக்காமல் அவனை பார்த்து, நீ ஏதோ குற்றம் செய்திருக்கிறாய், நீ மனம் திரும்பு, அப்பொழுது தேவன் உன்னை மன்னித்து ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி அவனை இன்னும் வேதனைப்படுத்தினார்கள். ஒருபுறம் சாத்தானால் சோதனை, தேவன் வேறு அனுமதித்திருக்கிறார். நண்பர்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் பேசும் பொழுது அவன் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல், அவன் நாவினால் கொஞ்சம் கூட பாவம் செய்யாமல் பொறுமையோடு காத்திருந்தான். அது மாத்திரமல்ல, தன்னை வேதனைப்படுத்தின நண்பர்களுக்காக அவன் வேண்டுதல் செய்தான். அவர்களை கர்த்தர் மன்னிக்கும்படி, ஆசீர்வதிக்கும்படி ஜெபம் பண்ணினான். பிரியமானவர்களே, இது நிமித்தம் யோபுவினுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். அவனுடைய சரீர சிறையிருப்பை மாற்றி 140 வருஷம் வாழவும், அவனுடைய தரித்திர சிறையிருப்பை மாற்றி 14,000 ஆடுகள், 1000 ஏர்மாடுகள், 1000 கழுதைகள் எல்லாம் கொடுத்து, அவனுக்கு தங்க காசுகளை அநேகர் கொடுக்கவும், பல விலையேறப்பெற்ற பொருள்களை கொடுக்கவும் கர்த்தர் அனுக்கிரகம் செய்தார். இரட்டிப்பான நன்மை அவனுக்கு கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதித்தார். திரும்ப 10 பிள்ளைகளை அவனுக்கு கொடுத்து உயர்த்தி வைத்தார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் நண்பர்களால், உறவினர்களால் நீங்கள் ஒருவேளை பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். நீங்கள் செய்யாத குற்றத்தை செய்தீர்கள் என்றும் உங்களுடைய பெயரை களங்கப்படுத்துவதற்கு அநேக காரியங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் அருமையானவர்களை அவர்களை மன்னித்து அவர்களுக்காக வேண்டுதல் செய்யுங்கள். நிச்சயமாக யோபின் சிறையிருப்பை மாற்றி ஆசீர்வதித்த கர்த்தர் உங்களுடைய படுக்கையின் சிறையிருப்பை மாற்றுவார். உங்கள் வியாதியின் சிறையிருப்பை மாற்றுவார். உங்கள் தனிமையின் சிறையிருப்பை மாற்றி உங்களை ஆசீர்வதித்து உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவார். இப்பொழுது இருப்பதை காட்டிலும் நீங்கள் இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை பெற்று ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். தொடர்ந்து மற்றவர்களை மன்னித்து மற்றவர்களுக்காக மன்றாடுங்கள். இதன் பேரில் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை காண்பீர்கள். கர்த்தர் உங்களை வழிநடத்துவார். ஆமென்.